ஸ்ரீமத் பாகவத சாரம் நான்காம் ஸ்கந்தம். வேனன் சரித்திரம். மைத்ரேயர் கூறியது. துருவனுடைய 7வது தலைமுறையில் தோன்றிய அங்கனுடைய பத்னியாகிய சுனீதா கொடியவனான வேனனை பிள்ளையாக பெற்றாள். அவனுடைய துர்நடத்தை காரணமாய் ராஜ ரிஷியான அங்கன் வெறுப்படைந்து நகரை துறந்து வெளியேறினான். கெட்ட புத்திரர்களால் கிரகங்கள் துன்பத்தை விளைப்பதாலும் துன்பத்திற்கு இருப்பிடமான வீட்டிலிருந்து மனிதன் வைராகியத்தை அடைவதாலும் கெட்ட புத்திரர்களையே நல்ல புத்திரர்களை விட மேலாக எண்ணுகிறேன் என்று இவ்வண்ணம் வைராகியமடைந்து அரசன் நடு இரவில் தூக்கம் வராமல் எழுந்து எல்லா செல்வங்களும் நிறைந்த அரண்மனையை விட்டு கிளம்பி தூங்கிக் கொண்டிருந்த வேனனின் தாயையும் விட்டு எம்மனிதர் கண்ணிலும் படாமல் வெளிப்போந்தான். அப்போது முனிவர்கள் வீர மாதாவான சுனீதாவை அழைத்து ஆட்சி நடைபெறும் பொருட்டு மக்களுக்கு பிரியமற்றவனாயினும் வேனனையே பூமிக்கு பதியாக அபிஷேகம் செய்வித்தனர். அரச ஸ்தானத்தில் ஏறி அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் கூடிய அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்பவனாய் முரடனாய் மகான்களை அவமதிக்கத் தொடங்கினான். த்விஜர்களே, எவ்விடத்திலும் நீங்கள் இனி யாகம் செய்யக்கூடாது, தானம் செய்யக்கூடாது, ஹோமம் செய்யக்கூடாது என்று பேரிகை கொட்டி எத்திக்கிலும் பறையறிவித்து தர்மானுஷ்டானத்தை தடுத்தான். வேனன் கூறியது. த்விஜர்களே, கணவனிடத்தில் அன்பில்லாத கெட்ட ஸ்திரீகளுக்கு கள்ள புருஷரிடம் ஆசை ஏற்படுவது போல் உங்களுக்கு எவனிடத்தில் இம்மாதிரியான பக்தி ஏற்பட்டிருக்கிறதோ அந்த யக்ஞ புருஷன் யார்? பிராமணர்களே, அரசனாகிய என்னை காட்டிலும் முதல் பூஜைக்குரிய வேறு புருஷன் எவன் இருக்கிறான்? ஆகையால் நீங்கள் பொறாமையை விட்டு கருமங்களினால் என்னை பூஜியுங்கள். உங்கள் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வாருங்கள். காமத்தால் கோபிகளும் பயத்தால் கம்சனும் பகையால் சிசுபாலன் முதலிய அரசர்களும் உறவால் விருஷ்ணிகளும் சிநேகத்தால் நீங்களும் பக்தியால் நாங்களும் பகவானை அடைந்தவர்கள். இவ்5 வகையில் எதிலும் வேனன் சேர்ந்தவன் அன்று. இது நாரதர் தர்மபுத்திரரிடம் கூறியது. மைத்ரேயர் கூறியது. விதுரரே, தன்னையே பண்டிதன் என்று எண்ணிக்கொண்ட அவனால் அவமதிக்கப்பட்ட சிறந்த பிராமணர்கள் நன்மையை கருதி அவனிடம் செய்த வேண்டுகோள் பயன்படாது போகவே அவர்கள் அவனிடம் கோபம் கொண்டனர். எல்லா யஜ்ஞங்களுக்கும் அதிபதியான விஷ்ணுவை கூச்சமில்லாமல் நிந்திப்பவனும் கெட்ட நடத்தை உள்ளவனுமான இவன் அரச பதவியில் இருத்தற்கு உரியவன் அன்று என கண்டு ரிஷிகள் தங்களிடம் மறைந்திருந்த கோபத்தை வெளிக்காட்டி கொல்ல தீர்மானித்து அச்சுத நிந்தையால் ஏற்கனவே கொல்லப்பட்ட வேனனை ஹூங்காரத்தினால் கொன்றனர். ரிஷிகள் தங்கள் ஆசிரமங்களுக்கு சென்றபின் சோகத்தில் ஆழ்ந்த சுனீதா யோக வித்தையின் சக்தியால் புத்திரனுடைய சரீரத்தை காப்பாற்றி வந்தாள். பிருது சரித்திரம். அரசன் இல்லாமையால் மக்களுக்கு ஏற்படும் தீங்கை தடுக்காவிட்டால் தங்களை பாவம் சாரும் என்று எண்ணிய ரிஷிகள் எண்ணியது, பிராமணன் சமநோக்கு உடையவனாயினும் அமைதி உடையவனாயினும் துன்புற்ற எளியவர்களை கவனியாமல் இருந்தால் அவனுடைய தவம் ஓட்டை குடத்தில் வைத்த நீர் போல் ஒழுகிப்போம். ராஜ ரிஷியான அங்கனுடைய இந்த வம்சம் அழிந்து போவது தகாது. இவ்வம்சத்தில் பிறந்த அரசர்கள் விஷ்ணு பக்தர்கள், வீண் போகாத வீரியம் உடையவர்கள். இங்கனம் நிச்சயித்து ரிஷிகள் இறந்து போன அரசனுடைய துடையை விரைவாக கடைந்தனர். அரணிக்கட்டையை அக்னிக்கு கடைவது போல். அதிலிருந்து குட்டையான ஒரு மனிதன் தோன்றினான். அவன் காக்கை போல் கருத்து குறுகிய அவயவங்களுடன் குட்டையான கைகளும் நீண்ட மேல்வாய்க்கட்டையும் குட்டையான கால்களும் சப்பை மூக்கும் சிவந்த கண்களும் செம்பட்டை முடியும் உடையவனாக இருந்தான். அவன் பிறக்கும்போது வேனனுடைய கொடிய பாவத்தை கவர்ந்து கொண்டதால் அவனுடைய வம்சத்தவர்கள் மலைகளிலும் காடுகளிலும் வசிக்கும் கொடும் தொழிலுடைய நிஷாதர்கள் ஆனார்கள். புத்திரன் இல்லாத அவ்வரசனுடைய கைகளை மீண்டும் பிராமணர்கள் கடைய அப்போது ஆணும் பெண்ணுமாக இருவர் ஒருமிக்க தோன்றினர். ரிஷிகள் கூறியது. இப்புருஷன் பகவான் விஷ்ணுவின் உலக சம்ரக்ஷண சக்தியின் அம்சம். இந்த ஸ்திரீ பகவானை விட்டு அகலாத லக்ஷ்மியின் அம்சம். இந்த புருஷன் அரசர்களின் புகழை பரப்புவதில் முதன்மையானவனாய் மிகுந்த கீர்த்தி வாய்ந்தவனாய் அதனால்
பிருது என்ற பெயர் பெற்ற மகாராஜனாய் விளங்கப் போகிறான். மைத்ரேயர் கூறியது. அவர் அப்போதே சிறந்த ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்க பெற்று மகாராஜனாக அபிஷேகம் செய்விக்க பெற்று நன்கு அலங்கரிக்க பெற்ற அர்ச்சிஸ் என்ற தமது பத்தினியுடன் இன்னொரு அக்னி தேவனோ எனும்படி பிரகாசித்தார். முனிவர்களின் அனுமதியால் துதி பாடர்கள் அவரை துதிக்கலாயினர். தர்மத்தை அனுஷ்டிப்பவர்களில் சிறந்த இவர் உலகத்தோரை தர்மத்தை கொள்ளச் செய்து தர்மத்தின் கரைகளை அழியாமல் காத்து அதை மீறி நடப்பவர்களை தண்டிப்பவனாக இருப்பார். தமது சத்ருவின் புத்திரனாயினும் தண்டிக்க தகாதவனை இவர் தண்டிக்க மாட்டார். தர்ம மார்க்கத்தில் நிலைத்த இவர் தன் புத்திரனாயினும் தண்டிக்க தக்கவனை தண்டிக்கவே செய்வார். இவர் திடமான விரதமுடையவர், சத்தியசந்தர், அந்தணர்களிடம் பிரியமுள்ளவர், பெரியோர்களை சேவிப்பவர், எல்லா பிராணிகளும் நாடி அடைதற்கு உரியவர், பெருமை அளிப்பவர், ஏழைகளுக்கு இரங்குபவர், பிறர் மனைவிகளிடம் தாயிடம் போல் பக்தி செய்பவர், பத்தினியை பாதி உடலாய் கருதுபவர், பிரஜைகளை தகப்பன் போல் நேசிப்பவர், வேதம் ஓதுவோருக்கு வேலையால் போன்றவர், உடல் படைத்தோருக்கு ஆத்மாவை போல் அன்புக்குரிய உத்தமர், நண்பர்களுக்கு மகிழ்ச்சியை வளர்ப்பவர், பற்றற்ற ஞானிகளிடம் பற்று மிகுந்தவர், கெட்டவர்களுக்கு யமன் போன்றவர். இவர் திசைகளை ஜெயித்து தடையற்ற ஆக்ஞா சக்கரம் உடையவராய் தனது பராக்கிரமத்தால் உலக மக்களின் துன்பங்களை துடைப்பவராய் தேவ சிரேஷ்டர்களாலும் அசுர சிரேஷ்டர்களாலும் கொண்டாடப்படும் மகிமை உடையவராய் பூமியை ஆளப்போகிறார். அவ்வாறே பிருது சக்கரவர்த்தி பூமியை ஆளும்போது எல்லோரும் பிருதுவால் காப்பாற்றப்பட்ட பூமியை காமதேனுவாகவும் தங்கள் ஸ்வதர்மத்தை கன்றாகவும் பாவித்து தத்தம் நிலைகளாகிய பாத்திரங்களில் தனித்தனியே விரும்பிய பயனாகிய பாலை கறந்தனர். பிறகு பிருது சக்கரவர்த்தி பிரீத்தி அடைந்தவராய் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்விக்கும் பூதேவியை மிக பிரியத்துடன் புத்திரி போல் நேசித்து புத்திரியாகவே ஆக்கிக் கொண்டார். பிருது சக்கரவர்த்தி பஞ்சபூதங்களையும் ஜெயித்தவராக ஆனார். இந்த அவதாரம் வீரிய கலா அவதாரம். வேன புத்திரரான பிருது பகவான் மக்களுக்கு பிழைக்கும் வழியை காட்டும் பிதாவை போல் இப்புவியில் ஆங்காங்கு கிராமங்கள், புறங்கள், பட்டினங்கள், விதவிதமான துர்க்கங்கள், இடைச்சேரிகள், பசு கொட்டில்கள், மேய்ச்சற்றறைகள், சேனாஸ்தானங்கள், சுரங்கங்கள், வயல்கள், மலை நிவாசங்கள் என அவரவருக்குரிய வகையில் வாசஸ்தானங்களை சீராக அமைத்தார். பிருதுவுக்கு முன் இப்புவியில் இம்மாதிரி பட்டினம், கிராமம் முதலிய ஒழுங்கான ஏற்பாடு இருக்கவில்லை. இவ்வேற்பாட்டால் ஜனங்கள் ஆங்காங்கு ஒரு பயமும் இல்லாமல் இஷ்டப்படி இன்பமாய் வாழ்ந்து வந்தனர். கங்கை நதிக்கும் யமுனை நதிக்கும் நடுவிலுள்ள க்ஷேத்திரத்தில் வசிப்பவராய் புண்ணியத்திலுள்ள பற்றையும் விட விரும்பி அதுவும் வேறு ஜென்மத்திற்கு காரணமாகும் என்று தானே பிராரப்தவசமாய் வந்த போகங்களை மட்டும் அனுபவித்தார். சாது சிரேஷ்டரே, ஒரு சமயம் அங்கு மகத்தான சத்ர யாக தீட்சையானது ஏற்பாடாயிற்று. அதில் தேவர்கள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள் இவர்களுடைய சமாஜம் ஏற்பட்டது. அங்கு பூஜைக்குரிய அனைவரும் அவரவர் தகுதிக்கு தக்கபடி பூஜிக்கப்பட்ட பின் நட்சத்திரங்களின் நடுவில் சந்திரனைப் போல் சபை நடுவில் எழுந்து நிற்பவரும், நியமத்தை குறித்து ஆபரணங்களின்மையால் மேனியின் அழகு மறைபடாது முழுதும் நன்கு பிரகாசிப்பவரும், கிருஷ்ணாஜினம் தரித்தவரும், கையில் பவித்திரமுடையவரும், யாக கர்மத்தை விதிப்படி செய்து முடித்தவரும், ஸ்ரீமானும் பூபதியுமான பிருது மகாராஜன் அன்பும் குளிர்ச்சியும் பொருந்திய பார்வையுடன் சபையோர் மகிழும்படி நாற்புறமும் பார்த்து பின்வருமாறு கூறலானார். பிருது கூறியது. சபையோர்களே, கேளுங்கள். இங்கு எழுந்தருளியுள்ள சாதுக்களாகிய உங்கள் எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக. தர்மத்தை அறிய விரும்புவோர் தமது அபிப்பிராயத்தை சாதுக்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதனால் பேச துணிகின்றேன். நான் பிரஜைகளை சிக்ஷிப்பதற்கும் ரட்சிப்பதற்கும், தொழிலை கற்பிப்பதற்கும், அவரவர் நிலையில் தவறாது நிலைக்கச் செய்தற்கும் அரசனாக நியமிக்கப்பட்டு உள்ளேன். எந்த அரசன் பிரஜைகளை தர்ம வழியில் நடக்கச் செய்யாமல் கப்பத்தை மட்டும் வாங்கி கொள்வானோ அவன் பிரஜைகளின் பாவத்தை அனுபவிப்பவனாகவும் தனது ஐஸ்வர்யத்தை இழப்பவனாகவும் ஆகின்றான். ஆகையால்
பிரஜைகளே, நீங்கள் அழுக்காறில்லாமல் உங்கள் காவலனான எனக்கு பிண்டதானம் போல் உங்கள் ஸ்வதர்மத்தை வாசுதேவார்ப்பண புத்தியுடன் அனுஷ்டியுங்கள். அதுவே எனக்கு செய்யப்பட்ட அனுக்கிரகமாகும். தூய மனதுள்ள பிதரர்களும் தேவர்களும் ரிஷிகளும் ஆகிய நீங்கள் என் கோரிக்கையை அனுமோதிக்க வேண்டும். பரலோகத்தில் ஏற்படும் கர்ம பலன் கர்த்தாவுக்கும் கட்டளையிடுவோருக்கும் அனுமோதிப்போருக்கும் சமமானதேயாம். அந்தணர் குலமும் ஆவின் குலமும் அடியார் குழாத்துடன் ஜனார்தனனும் அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும். நற்குணங்களுக்கு இருப்பிடமானவனும் நல்லொழுக்கத்தையே செல்வமாய் கொண்டவனும் நன்றி மறவாதவனும் பெரியோரை துணை கொண்டவனுமான மனிதனையே சம்பத்துக்கள் நாடி வருகின்றன. மைத்ரேயர் கூறியது. இவ்வண்ணம் மொழிந்த அரசனிடம் சாதுக்களான பிதரர்களும் தேவர்களும் த்விஜர்களும் மகிழ்ச்சி அடைந்து நன்று நன்று என்று அவரை கொண்டாடினர். பிராமண சாபத்தால் உயிரிழந்த பாவியான வேணனும் உம்மை புத்திரனாய் அடைந்ததால் நரகத்திலிருந்து மீண்டான். அதனால் புத்திரனால் நல்ல உலகங்களை ஜெயிக்கிறான் என்ற ஸ்ருதி சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டது. பிரபுவே, பிராரப்த கர்மத்தால் அறிவிழந்து சம்சாரத்தில் சுழலும் நாங்களும் உம்மால் கரையேற்றுவிக்கப்பட்டோம். எந்த பகவான் தன் சக்தியால் பிராமணரிடம் பிரவேசித்து க்ஷத்ரியரையும் க்ஷத்ரியரிடம் பிரவேசித்து பிராமணரையும் இருவரிடமும் இருந்து கொண்டு இவ்வுலகையும் ரட்சிக்கின்றாரோ அந்த சத்வகுணம் மிகுந்த பரம புருஷரேயான உனக்கு நமஸ்காரம். பராக்கிரமம் மிகுந்த பிருது மகாராஜனை பிரஜைகள் இங்கனம் போற்றுகையில் சூரியனுக்கு ஒப்பான தேஜசுடைய முனிவர் 4 அங்கு எழுந்தருளினர். அர்க்யம் பாத்தியம் முதலியவற்றால் உபசரிக்கப் பெற்று ஆசனத்தில் அமர்ந்த அவர்களிடம் உள்ள கௌரவ புத்தியால் இயக்குவிக்கப்பட்ட வணங்கிய கழுத்தினராய் அந்த சாது சிரேஷ்டர் அவர்களை முறைப்படி பூஜித்தார். பிருது கூறியது. மங்களமே உருக்கொண்ட முனிவர்களே, யோகிகளுக்கும் காண கிடைக்காத உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது ஆச்சரியம். அதற்கு என்ன புண்ணியம் செய்தேன்? சாதுக்களின் ஆராதனைக்குரிய தீர்த்தமும் தர்பை புல் ஆசனமும் பரிசுத்தமான தரையும் பணியாட்களும் எஜமானனும் பொருந்திய கிரகங்களை படைத்த சாதுக்களான கிரகஸ்தர்கள் எவர்களோ அவர்கள் ஏழைகளாயினும் செல்வம் நிறைந்தவர்களே. பகவானுடைய அடியார்களின் திருவடி தீர்த்தம் கிடைக்கப் பெறாத கிரகங்கள் எவையோ அவை எல்லா சம்பத்துக்களும் குறைவின்றி நிறைய பெற்றவைகளாயினும் கொடிய பாம்புகள் வசிக்கும் காட்டு மரங்களை போன்றவைகளே. முனி சிரேஷ்டர்களே, உங்கள் வரவு நல்வரவாகுக. என்றும் பாலர்களாயிருந்து கொண்டே தீரர்களான நீங்கள் முமுட்சுக்கள் கைக்கொள்ளும் பெரிய விரதங்களான நைஷ்டிக பிரம்மச்சரியம் முதலிய விரதங்களை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்கின்றீர்கள். நல்லது கெட்டது என்ற வித்தியாசமான எண்ணங்களே எவர்களிடம் இல்லையோ அப்படிப்பட்ட ஆத்மா ராமர்களான உங்களிடம் குச்சல பிரஸ்னமும் பொருத்தமன்று. தாபத்தை அடைந்தவர்களிடம் இறங்கும் உள்ளமுடையவர்கள் நீங்கள். ஆகையால் உங்களிடம் பரம விசுவாசத்துடன் கேட்கிறேன். இச்சம்சாரத்தில் எங்கனம் எளிய முறையில் க்ஷேமம் உண்டாகும்? ஞான வீரர்களிடம் ஆத்மாவாகவும் பக்தர்களின் உள்ளத்தில் பகவானாகவும் விளங்கும் அவரே பிறவி அற்றவராயினும் தனது அடியார்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் பொருட்டு சித்தர்கள் வடிவில் சஞ்சரிக்கிறார் என்பது திண்ணம். மைத்ரேயர் கூறியது. சாரமானதும் தெளிவானதும் சுருக்கமானதும் இனிமையானதுமான பிருதுவின் அவ்வரிய மொழியை கேட்டு பிரீத்தியால் மகிழ்ந்து புன்முறுவல் கொண்டவர் போல் சனத்குமாரர் மறுமொழி கூறலானார். சனத்குமாரர் கூறியது. மகாராஜனே, உம்மால் அறியப்பட்டதே ஆயினும் எல்லோருக்கும் நன்மை செய்வதில் விரும்பி நீர் கேட்டது நன்று. சாதுக்களின் புத்தி இத்தகையதுதான். அனாத்ம விஷயத்தில் வைராகியமும் ஆத்மஸ்வரூபமான நிர்குண பிரம்மத்தினிடம் திடமான பற்றுமாகிய இதுவே மனிதர்களின் க்ஷேமத்துக்கு காரணம் என்று ஆராய்ச்சியில் சிறந்த சாஸ்திரங்களின் துணிவு. அது ஸ்ரத்தையாலும் பாகவத தர்மானுஷ்டானத்தாலும் தத்துவ விசாரத்தாலும் ஞான யோக நிஷ்டையாலும் யோகேஸ்வர உபாசனையாலும் இடைவிடாது பகவத் விஷயத்தை கேட்பதாலும் பேசுவதாலும் பொருள் ஈட்டுவதிலேயே ரமிப்பவர்களும் அவர்களுக்கு பிரியமானவர்களும் எவர்களோ அவர்களிடம் பற்றின்மையாலும் அவர்களுக்கு பிடித்ததில் பிடிப்பின்மையாலும் ஹரி குணமாகிய அமிர்த பானம் இல்லாத சமயங்களில் தன்னிடத்திலேயே ரமிக்க ஏகாந்தத்தில் விருப்பத்தாலும்
பக்தர்களின் செவிகளை பூரிக்கச் செய்யும்படியான ஹரி குணங்களை அடிக்கடி கானம் செய்வதால் வளர்ச்சியுற்ற பக்தியாலும் காரிய காரண வடிவான பிரபஞ்சத்தில் பற்று நீங்கி நிர்குண பிரம்மத்திடம் பற்று தானாகவே எளிதில் ஏற்படும். பிருது மகாராஜன் கூறியது: பிரம்மஸ்வரூபியே, பகவத் ஸ்வரூபியே, எளியாருக்கு இறங்கும் பகவானால் எனக்கு முன்பு அனுக்கிரகம் செய்யப்பட்டது. அதை எனக்கு அடைவிக்கும் பொருட்டே நீங்கள் எழுந்தருளினீர்கள். அன்பு நிறைந்த தேவரீர்களால் அது பரிபூர்ணமாக செய்யப்பட்டது. என்னுடையது எல்லாமும் நானும் சாதுக்களின் உச்சிஷ்டம். உங்களுக்கு நான் எதை கொடுப்பேன்? பிராணன்கள், பெண்டுகள், மக்கள், வீடுகள், பரிவாரங்கள், ராஜ்யம், பலம், பூமி, பொக்கிஷம் இவை அனைத்தும் நிவேதனம் செய்யப்பட்டது. வேதத்தின் முடிவான பொருள் இன்னதென்று உணர்ந்து எவர்களால் எங்களுக்கு பகவானை அடையும் மார்க்கம் இங்கனம் உபதேசிக்கப்பட்டதோ அவர்கள் அபரிமிதமான கருணை உடையவர்கள். என்றும் அவர்கள் செயலாலேயே அவர்கள் திருப்தி அடையட்டும். அவர்களுக்கு அஞ்சலியை தவிர்த்து எவன்தான் பிரதி செய்ய இயலும்? எல்லாம் சாதுக்கள் அனுக்கிரக ரூபமாக என்னிடம் கொடுத்துள்ளதால் என்னுடையதென்று குருதட்சிணையாக எதை கொடுப்பேன்? என்றாலும் வேலைக்காரனிடம் கொடுத்த வெற்றிலை பெட்டியிலிருந்து வேலைக்காரன் அரசனுக்கு தாம்பூலம் கொடுப்பது போல் நானும் என் உடைமையை நிவேதனம் செய்கிறேன். மைத்ரேயர் கூறியது: ஆத்ம யோகத்தின் அதிபதிகளான அம்முனிவர்கள் ஆதி ராஜனான பிருதுவால் பூஜிக்க பெற்று அவருடைய நல்லொழுக்கத்தை போற்றிக்கொண்டு ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆகாச மார்க்கமாய் கிளம்பினர். மகான்களில் சிறந்த வேனபுத்திரரும் அத்தியாத்ம உபதேசத்தால் ஏற்பட்ட ஸ்தித பிரஜையால் ஆத்மாவிலேயே நிலை பெற்றவராய் தன்னை ஆப்த காமன் என்று கருதினார். அவர் கிரகங்களில் இருந்தபோதிலும் சக்கரவர்த்தி பதவியிலிருந்த போதிலும் நான் என்ற எண்ணம் இல்லாதவராய் சூரியனைப் போல் இந்திரிய விஷயங்களில் பற்றற்று இருந்தார். இவ்விதம் அத்தியாத்ம யோகனிஷ்டராக இருந்து கொண்டே கர்மங்களை அனுஷ்டிக்கின்றவராய் பிருது மகாராஜா தனது பத்னியான அர்ச்சிஸிடம் தனக்கு சமமான 5 புத்திரர்களை உண்டாக்கினார். புத்திரி போல் பராமரித்த பூமியை புத்திரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பூதேவி பிரிவாற்றாமையால் வருந்தவும் பிரஜைகள் கவலையுற்று ஏங்கவும் பத்தினி மட்டும் தொடர தனியே தபோவனம் சென்றார். குளிர், வெப்பம் முதலியவற்றை சகித்து கொண்டு மௌனியாய் பிரம்மச்சரிய விரதம் உடையவராய் பிராணாயாம பரராய் கிருஷ்ணனை ஆராதித்து கொண்டு உத்தமமான தவத்தை அனுஷ்டித்தார். புருஷ சிரேஷ்டரான பிருது எந்த உயர்ந்த அத்தியாத்ம யோக மார்க்கத்தை தனக்கு பகவான் சனத்குமாரர் உபதேசித்தாரோ அதனாலேயே பரம புருஷனை ஆராதித்தார். ஞான வீரர்களில் சிறந்த பிருது தன்னை பரமாத்மாவிடத்தில் திடமாக அர்ப்பணம் செய்து பிரம்ம பூதனாகி உரிய காலத்தில் தனது சரீரத்தை விட்டார். அவருடைய பத்தினி மகாராணி அர்ச்சிஸ் தேவியும் பூமியில் பட்டாலும் நோகும்படி மெதுவான பாதங்களை உடையவள். அவருடன் வனத்திற்கு வந்து பர்த்தாவின் விரத தர்ம நிஷ்டையாலும் பணிவிடையாலும் ரிஷி நியம வாழ்க்கையாலும் மிகவும் உடல் இளைத்த போதிலும் பிரியமான பர்த்தாவின் கரஸ்பர்சத்தாலும் வெகுமானத்தாலும் அடைந்த இன்பத்தால் கஷ்டத்தை உணரவில்லை. உலக நாயகனும் தன் பிரிய நாயகனுமான பிருதுவின் சரீரம் உணர்விழந்ததைக் கண்டு மகா பதிவிரதையான அவள் சிறிது விலாபித்துவிட்டு மலையின் சரிவில் அதை சிதையில் ஏற்றினாள். மடுவின் ஜலத்தில் ஸ்நானம் செய்து பின் செய்ய வேண்டிய கிருத்தியத்தை செய்து கர்ம வீரரான பர்த்தாவுக்கு தர்ப்பணத்தையும் செய்து வானிலுள்ள தேவர்களை வணங்கி 3 தடவை வலம் வந்து பர்த்தாவின் பாதங்களை தியானித்து கொண்டு அக்னியில் பிரவேசித்தாள். தேவ ஸ்திரீகள் கூறியது: ஆச்சரியம்! இப்பெண்ணே பாக்யசாலி. ஸ்ரீதேவி ஸ்ரீமன் நாராயணனை அனுசரிப்பது போலல்லவா இவள் ராஜாதி ராஜனான தன் பதியை எல்லா வகையிலும் பின்பற்றினாள். மைத்ரேயர் கூறியது: தேவ ஸ்திரீகள் இங்கனம் போற்றுகையில் ஆத்ம ஞானிகளில் சிரேஷ்டரும் அச்சுதனிடம் லயித்தவருமான வேன புத்திரர் எவ்வுலகை அடைந்தாரோ அந்த பதி லோகத்தை அப்பத்தினியும் அடைந்தாள். பரம பாகவதரான பிருது இப்படிப்பட்ட மகிமை பொருந்தியவர். உத்தமமான கீர்த்தி வாய்ந்த அவருடைய சரித்திரம் உமக்கு கூறப்பட்டது. பிருது மகாராஜன் சரித்திரம் முற்றிற்று.